தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் அமைந்துள்ள தாகூர் கலாச்சார கட்டிடத்தின் விடுபட்ட கட்டிடப் பணி மற்றும் திறந்தவெளி கலையரங்கம் கட்டுவதற்காக பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 7,33,00,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் முனைவர் அன்னபூர்ணா, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியான பள்ளிக்கூட முதல் குறுக்கு வீதியில் குடிநீர் நிறம் மாறி பழுப்பு நிறமாக வருவதாக வந்த புகாரை தொடர்ந்து பள்ளிக்கூட முதல் குறுக்கு வீதியில் புதிதாக குடிநீர் குழாய்கள் அமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கோரிக்கையை தொடர்ந்து பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக அமைக்கப்படும் குடிநீர் குழாய்கள் தரமாகவும் அதிக வருடங்கள் தாங்கும் அளவுக்கு தரமான குழாய்களை அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் புதிய குடிநீர் குழாய்களை அமைத்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மேற்கண்ட பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், ஆய்வாளர் கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடனிருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அய்யனார் கோவில் சாலையை மேம்படுத்தி புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் புதிய தார் சாலை அமைப்பதற்காக சுமார் ரூபாய் 48 லட்சம் திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், தலைவர் முருகேசன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, ராஜகுரு, தங்கரத்தினம், தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆரோவிலின் பாரத் நிவாசின் ஸ்வச் ஹாலில் நவராத்திரி திருவிழா 4ஆம் நாள் கொண்டாட்டம் மிகுந்த ஊக்கத்தோடும் பக்தியோடும் நடைபெற்றது. இந்தியா மற்றும் பல வெளிநாட்டு நாடுகளை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மூலம் நிகழ்ச்சி துவங்கி ஹாலில் பக்தி உணர்வை நிரப்பியது. பின்னர் தமிழ், இந்தி உள்ளிட்ட பல இந்திய மொழிகள் மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் பஜனைகள் பாடப்பட்டன. ஆரோவில் சமூகத்தின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தின. பஜனைகளுக்கு பிறகு குஜராத்தை சேர்ந்த கர்பா நடனம் பயிற்சி நடைபெற்றது. பங்கேற்றோர் அனைவரும் மகிழ்ச்சியோடு நடனமாடினர். இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஹாலில் அலங்கரிக்கப்பட்ட பாரம்பரிய கொலு பொம்மைகள் இந்திய கலாச்சாரத்தின்
வண்ணமயத்தை காட்சிப்படுத்தின. நவராத்திரியின் மீதமுள்ள நாட்களில் தினமும் லலிதா சகஸ்ரநாமம், வேத ஸ்லோகங்கள், மந்திரங்கள், பஜனைகள் மற்றும் கர்பா நடனம் நிகழ்ச்சிகள் தொடரும். வார இறுதியில் கர்பா நிகழ்ச்சி நடக்க உள்ளது. இந்த கொண்டாட்டம் ஆரோவிலின் ஒற்றுமையில் பன்முகத்தன்மை கோட்பாடை வலியுறுத்தி பங்கேற்ற அனைவருக்கும் ஆன்மீக அனுபவத்தை வழங்கியுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீனவ பெண்களுக்கு தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக நிறுவனத்தில் நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு மீனவ பெண்களுக்கு தையல் மிஷினை தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் மற்றும் பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தபாஸ்கர், சீனிவாச பெருமாள் மற்றும் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் சுமார் 15க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டது. தையல் மிஷின் பெற்ற மகளிர்கள் பாஜக தலைவருக்கு நன்றியை தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பாரதிய ஜனதா சங்க தலைவர் மறைந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினர் உடனிருந்தனர். காலாப்பட்டு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனருமான செந்தில் பிறந்தநாளையொட்டி மாநிலம் முழுவதும் அவரின் ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தொகுதியில் பிறந்தநாள் விழாவில் அவரின் ஆதரவாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு சுமார் 8000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தொடர்ந்து சுமார் 2000 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு செந்திலுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த தலைவர்கள், வன்னியர் சங்க நிர்வாகிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் அலுவலகம் திறக்கப்பட்டது. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார். மேலும் ஜேசிஎம் மக்கள் மன்ற கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஜேசிஎம் மக்கள் மன்றத்திற்கு வந்திருந்த சார்லஸ் மார்டினுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு செங்கோல் பரிசாக வழங்கினர்.
மேலும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற மங்களம் தொகுதி தலைவர் கௌஸ்துவபரணன், சந்திரன் உட்பட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்த தலைவரும் ஜனசங்கத்தின் முன்னோடி தலைவருமான பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் விழா வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் காமராஜர் சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை ஆகிய 2 இடங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவி மற்றும் சேவை வார நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் மற்றும் சேவை வார நிகழ்ச்சி பொறுப்பாளர் தமிழ்மாறன், மாநில வர்த்தக பிரிவு அமைப்பாளர் மொபைல் சரவணன், விழா மாநில பொறுப்பாளர் ரமணசங்கர், மகளிர் அணி மாநில செயலாளர் காமாட்சி, உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார், காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் பிரகாஷ், கலை கலாச்சார பிரிவு இணை அமைப்பாளர் ரவி அண்ணாமலை, உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு ஆகியோரும், மகளிர் அணி நிர்வாகிகள் வேளாங்கண்ணி, இலக்கியா, அகிலா, சுதா, ரமணி, பச்சையம்மாள், மாரியம்மாள், கிளை தலைவர் ஜான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயாவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் SMV IAS அகாடமி துவக்க விழா மற்றும் கிங்மேக்கர்ஸ் அகாடமியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்ச்சி கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பயிற்சிகளின் சுவாரஸ்யத்தை பகிர்ந்தனர். கல்லூரி தலைவர் தனசேகரன் தலைமையில் விழா தொடங்கியது. செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நன்றியுரை வழங்கினார். தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், அகாடமிக் டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர். கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமி தலைவர் பூமிநாதன், IAS மற்றும் சிவில் சர்வீஸ் தேர்வு தொடர்பான பயிற்சி முறைகள், முதன்மை மற்றும் 2ஆம் நிலை தேர்வுக்கான தயாரிப்பு திட்டங்களை மாணவர்களுக்கு விளக்கினார். முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் முனைவர் கலியமூர்த்தி சிறப்புரையாற்றி தன்னடக்கம், ஒழுக்கம், தொழில்நுட்பம், தன்னம்பிக்கை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் SMV IAS அகாடமி லோகோ வெளியிடப்பட்டது. விழாவின் ஒருங்கிணைப்பு பணிகள் முனைவர் ராஜாராம், இளமாறன், விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகள் அடங்கிய கிளைகளுக்கு பல் சம்பந்தமான மருத்துவ முகாம் வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேனியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் GG பிரபாதேவி, வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக வில்லியனூர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, செயலாளர் தமிழ்மாறன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றனர். அவர்களுக்கு பல் மருத்துவர் கோடீஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து மருந்துகளும் மாத்திரைகளும் பல் சம்பந்தமான ஆலோசனைகளும் வழங்கினர். தொடர்ந்து செங்கேனியம்மன் ஆலய வளாகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தனது தாயார் கண்ணம்மா பெயரில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டார். அப்போது பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஓகேண்ணா. ரைட்டிங் ஆப்போசிட் சசி கையில் வந்துச்சு. அதுதான் சரி நிற்க அதுதான் அந்த சைடில் போனேன்.
ஜிஎஸ்டி 2.0 வரி குறைப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுவை சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்து நிறைவேற்றிய தீர்மானத்தை பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பாஜக மாநில ஓபிசி அணி தலைவரும் ஜிஎஸ்டி 2.0 பிரச்சார குழுவின் மாநில இணை பொறுப்பாளருமான கோவேந்தன் கோபதியிடம் வழங்கினர். இந்த தீர்மானத்தை பாஜக ஜிஎஸ்டி 2.0 பிரச்சார குழுவின் சார்பாக பிரதமருக்கு அனுப்பப்பட உள்ளது. இந்நிகழ்வின் போது மாநில துணைத் தலைவர் கனகராஜ், ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் துரைசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணை அமைப்பாளர் சார்லஸ் தங்கதுரை மற்றும் ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் வேணு ஆகியோர் உடனிருந்தனர். மயில் புரொடக்ஷன் சார்பில் 3வது படத்திற்கான துவக்க விழா கோரிமேடு அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது. அவர் கிளாப் அடித்து படப்பிடிப்பை துவக்கி வைத்தார். இதுகுறித்து இயக்குனர் கூறும்போது, இதற்கு முன்னதாக சமூக விரோதி மற்றும் பொதுநலன் கருதி என்ற படங்கள் இயக்கியுள்ளதாகவும், இந்த படம் சினிமா சம்பந்தமான ஏமாற்று குறித்தான தகவல்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எடுக்கப்பட உள்ளது. இப்படத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களில் புகழ்பெற்ற நடிகர் நடிகைகள் நடிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இப்படப்பிடிப்பு நடைபெற உள்ளதாகவும், படப்பிடிப்பு முடிந்த பின் படத்திற்கான பெயர் இடப்படும் என்றும், இப்படம் சிறப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மரக்காணம் அருகே செட்டிக்குளம் முத்தாலம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் தாட்சாயினி என்ற பெண் தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கேஸ் ஸ்டவ் வாங்கிக் கொள்ளும்படியும் சுரண்டல் அட்டை ஆஃபர் என ஆசை வார்த்தை கூறியும் ஏமாற்றினர். அந்த சுரண்டல் அட்டையை தேய்த்ததில் வெள்ளி கொலுசு பரிசாக கிடைத்துள்ளதாக கூறி ரூபாய் 6700க்கு கொலுசை வாங்கிய தாட்சாயினி கடையில் சென்று பார்த்தபோது அது போலியானது என தெரிய வந்தது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின்படி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் உமாதேவி மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் பரணிநாதன் தலைமையிலான காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகிக்கும் நபர்கள் பெரிய முதலியார் சாவடி அருகே உள்ள கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருப்பது கண்டறியப்பட்டது. அங்கு சோதனை மேற்கொண்டதில் தென்காசி, சேலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் விசாரணை செய்ததில் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்வதாக கூறிக்கொண்டு இருசக்கர வாகனங்களில் தெரு தெருவாக சென்று குறைந்த விலையில் குறைந்த விலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சுரண்டல் அட்டையை பயன்படுத்தி அதில் உள்ள விலையை மட்டும் கொடுத்தால் போதும் என்ற ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களை ஏமாற்றியதாக விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து மேற்கண்ட அனைவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டில் உள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஷைன் சார்பில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறைத்துறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு சைபர் கிரைம் குறித்து உரையாற்றினார். மாவட்ட ஆளுநர் ரெட் ரொட்டாரியன் லியோன், மாவட்ட சிக்னேச்சர் மற்றும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஜாகிர் உசேன், மாவட்ட பப்ளிக் இமேஜ் தாமஸ் ஆரோக்கியராஜ், உதவி கவர்னர் ஷோன் நான்கின், ரொட்டாரியன் அருண் தீபன்ஜன், துணை சேர்மன் பழனிராஜா மற்றும் கல்லூரி முதல்வர் பாபு, நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி தண்டபாணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கீதா, சங்கீதா, மேலும் பிரசிடென்ட் ரொட்டாரியன் மாதவி முத்து, செயலாளர் மேரி அன்னமஞ்சு, சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் ஒருங்கிணைப்பாளர் பத்மலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள், சாரதா கங்காதரன் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விழாவில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஷைன் நிர்வாகிகள், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழீழ விடுதலை போராட்ட வீரர் மகாத்மா திலீபன் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் பனைவிதை நடும் நிகழ்வு நடைபெற்றது. முதலியார்பேட்டை உழந்த ஏரிக்கரையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் 5 அடி இடைவெளியில் பனைவிதைகள் நடப்பட்டன. மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில செயலாளர் வேலவன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி முன்னெடுப்பை முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர்கள் மேற்கொண்டனர். இதற்கு முன்னதாக தியாக தீபம் திலீபன் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாநில துணைத் தலைவர் கௌரி பாக்யராஜ்,
மாநில செயலாளர் திவாகர், வீரத்தமிழர் முன்னணி மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில செய்தி தொடர்பாளர் குருதிக்கொடை பாசறை கார்த்தி, நிர்வாகிகள் டொமினிக், சரவணன், ரவீந்திரன், ஆறுமுகம், சுந்தரபாண்டியன், ராஜ்கமல், பாலாஜி, ராஜ்குமார், சங்கர், ஜெயசூர்யா, அறிவழகன், ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் பனை விதைகளை சேகரித்து அன்பு இளவல், ரஞ்சித் மற்றும் 25 நாட்களாக பனை விதைகளை பதியமிட்டு காத்து வந்த முதலியார்பேட்டை தொகுதி டொமினிக் ஆகியோருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உருளையன்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 6 பேர் உயிரிழந்தனர். சில நாட்களுக்கு முன் நெல்லித்தோப்பில் ஏற்பட்ட அதே பிரச்சனையால் 27 பேர் பாதிக்கப்பட்டனர். இவற்றில் முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். சுத்தமான குடிநீரை அளிப்பது அரசின் அடிப்படை கடமை என அவர் வலியுறுத்தினார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட குழாய்களை சரி செய்யாமல் மக்கள் உயிருடன் விளையாடி கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். மேம்பால திட்டத்தில் 436 கோடி ரூபாய் பெறப்பட்டதை பெருமைப்படும் அமைச்சர்கள் குடிநீர் பிரச்சனையில் பொறுப்பற்றவர்களாக இருப்பதாக அவர் விமர்சித்தார். உடனடியாக ஐஐடி சென்னை நீரியல் வல்லுநர்களை அழைத்து குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் மத்திய நிதிக்காக காத்திருக்காமல் போர்க்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பொது சுகாதாரத்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சி, நகர திட்டம் ஆகிய துறைகளை இணைந்து ஒருங்கிணைந்த குழுவை அமைக்க வேண்டும் என்றும், சாலை அமைந்த பிறகு அதனை தோண்டுவதை தடுக்க வேண்டும் என்றும் கூறினார். முதல்வர் அடிப்படையில் கடமையில் தோல்வியடைந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிக்கிறார். அதை பாராட்டுகிறோம் என தெரிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பில் மாநில தலைவர் வழக்கறிஞர் குமரன் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர். கடலூர் சாலை நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரிலும் முதலியார்பேட்டை ஏஎஃப்டி மில் எதிரிலும் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஆனால் பல்வேறு காரணங்களால் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதோடு ஏஎஃப்டி மில் எதிரிலான மேம்பால பணிகள் தொடங்க இன்னும் 2 மாதங்களுக்கும் மேலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த மாதம் தீபாவளி பண்டிகையும் வருவதால் கடலூர் சாலை வழியாக நகரத்திற்கு செல்லும் பொதுமக்கள், மாணவர்கள், வழக்கறிஞர்கள், வழக்காளர்கள் அனைவருக்கும் சிரமம் ஏற்படுகிறது. எனவே மேம்பால பணி வேகமாக தொடங்கும் வரை, அத்துடன் வரும் 2 மாத காலத்திற்கு மூடப்பட்டிருக்கும் ரயில்வே கேட் தற்காலிகமாக திறக்க வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது. முதல்வர் உடனடியாக அருகிலிருந்து பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். கோரிக்கை மனு அளிக்கும் பொழுது மாநில செயலாளர்கள் மஞ்சினி, சக்திவேல் மற்றும் வழக்கறிஞர்கள் உடனிருந்தனர். புதுவை ஆதித்யா கல்வி நிறுவனத்தின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சென்னை அட்வான்டேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி அரங்கநாதன் கலந்து கொண்டு உரையாற்றினார். தொழிற்சங்கத்தின் தலைவர் முருகன் கலந்து கொண்டு உழைப்பின் பெருமையை பற்றி சிறப்புரையாற்றினார். மேலும் திருச்சி KIT நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் கபிலன் சிறப்புரையாற்றினார். விழாவில் CPI கட்சியின் செயலாளர் ராமச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரி துணை முதல்வர் பூங்குழலி ஸ்ரீதர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். துணைத் தலைவர் ஜோர்ஜி நன்றியுரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்த தலைவரும் ஜனசங்கத்தின் முன்னோடி தலைவருமான பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்தநாள் விழா முன்னிட்டு நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் தொகுதி தலைவர் மணிமாறன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் SC அணி மாநில பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி ஆகியோர் முன்னிலையில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் இளங்கோவன், தொகுதியின் பொதுச் செயலாளர் மனோ சதீஷ், மாவட்ட செயலாளர் சாந்திமுருகன், மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் மணி மேகலவதி, செந்தில்குமார், வீரபத்ரன், ஜெயக்குமார், தொகுதி துணைத் தலைவர் குமரவேல், கார்த்தி, செயலாளர் ராஜா, மணிகண்டன், OBC அணி சரவணன் மற்றும் தொகுதி, மாநில, மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புது
புதுவை மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளவாடி மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் மகா ஹோமமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் உபயதாரர் மாணிக்கம் மல்லிகா குடும்பத்தினர் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் மற்றும் ஆலய நிர்வாகி சரவணன் ஆகியோர் செய்து வருகின்றனர். காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தினுடைய கிழக்கு ராஜகோபுர திருப்பணி நடைபெற்று வருகிறது. அதன் அங்கமாக கிழக்கு ராஜகோபுரத்தினுடைய மேல்தளம் அமைக்கும் பணி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் திருப்பணி குழு தலைவர் அக்ரகாரம் செல்வம் மற்றும் திருக்காஞ்சி பிரமுகர்கள் மோகன், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் தலைக்கவசம் இல்லாமல் அதிவேகமாக பயணித்த KTM இருசக்கர வாகனம் கோலியனூர் கூட்ரோடு அருகே மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தில் விழுப்புரம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் குபேந்திரன் மற்றும் விழுப்புரம் மணிநகர் 4வது திரு சுரேஷ் பாபு மகன் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். KTM வாகனம் சுக்குநூறாக நொறுங்கிய நிலையில் இருந்தது. இருவரின் உடல்கள் அருகே கிடைத்தன. விபத்து குறித்து வளவனூர் காவல் நிலைய காவல்துறையினர் விரைந்து விசாரணை நடத்தி இருவரின் உடலை முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். விசாரணையில் வாகனத்தின் அதிவேக பயணம் மற்றும் தலைக்கவசம் அணியாமை விபத்துக்கான முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கும் வகையில் இருக்கிறது. நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிப்பதால் மட்டுமே அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் மன நிம்மதி கிடைக்கும் என வலைத்தளங்கள் வலியுறுத்துகின்றன. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் புருனோ தேவா பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் ஜிப்சி குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்கி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். சமூக பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு நலன்களை வழங்கும் இத்தகைய செயல்பாடுகள் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாகும் என அனைவரும் பாராட்டினர். இந்நிகழ்வில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் காரைக்கால் மாவட்ட இளைஞரணி இளைஞர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் காரைக்கால் மாவட்ட தொண்டரணி இளைஞர்கள், மகளிர் அணியினர் மற்றும் ஏஆர் டிரேடர்ஸ் ஊழியர்கள், NRS பாசறை நண்பர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.